தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அப்போ தீர்க்க தரிசனம் ஒரு சபையை, ஒரு குடும்பத்தை, ஒரு மகனை, ஒரு மகளை என்ன செய்யும்? சிட்சிக்கும், கண்டிக்கும், கண்டித்து உணர்த்தும். தீர்க்க தரிசனம் எப்படி வருதுன்னு பார்க்கணும். தீர்க்க தரிசனம் வருது எப்படி வருதுன்னு பார்க்கணும். அது சிட்சையை போல கடந்து வரும், ஒரு நண்பனை போல கடந்து வரும், உங்களை ஒரு அதிகாரத்தோடு கூட கடந்து வரும், சிரிச்சுக்கிட்டே கடந்து வரும், அழுது கொண்டே கடந்து வரும். எஸ், சிரிச்சுட்டே தானே சொன்னார் பாஸ்டர், சிரிச்சுட்டே தானே பேசினார், கூலாக தானே பேசினார். த ஹிடன் ப்ராஃபஸி, ஹல்லேலூயா, த ஹிடன் ஒன். பிரைஸ் காட். அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சபை. நான் செய்கிறதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறாரு, நான் செய்கிறதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கலை, அப்போல்லாங்க எல்லாத்தையும் கண்டுக்கிட்டாருன்னு அர்த்தம், எல்லாத்தையும் அக்ரி பண்ணிட்டாருன்னு அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தை அந்த ஊழியனுக்கு வரல, அதனால தான் உன் காரியம் பெண்டிங்கில் இருக்குது.